தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குறேன். அதாவது 75 வருட ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் லஞ்சம், லாவண்யம், ஊழல் போன்ற பல வழக்குகளின் மீது பல குற்றங்களை செய்து இன்னும் இந்த மண்ணை வந்துட்டு மக்களை வந்துட்டு ஒரு எலெக்ஷன் தேதியப்போ வெறும் ஒரு 1000 ரூபாய்க்காக கையேந்திர நிலைமையில தான் இன்னும் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுடலாம், 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுடலாம், அந்த மனப்பான்மையில நம்ம மக்களை வச்சுருக்காங்க. அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் என்ன வறுமையை ஒழிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களோட அடிப்படை தேவைகளை என்ன பூர்த்தி பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டோட அடிப்படை பிரச்சனைகளையே பூர்த்தி செய்யாத ஒரு அரசாங்கம் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட்டோட அரசாங்கம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா, விளாத்திக்குளத்தில் ஒரே ஒரு பெண்ணு காலை உபாதை கழிக்க போன ஒரு பெண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க சார். கிருஷ்ணகிரியில் ஒரு 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொள்றாங்க. பண்ணது யாரு? திமுக நிர்வாகி. இதற்கு அவங்களால என்ன தண்டனை எடுத்திருக்கீங்க? உடனே நடவடிக்கை எடுத்தீங்களா? இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா விஜய் மட்டும் இது பண்ணா விஜய் இதை தவறை செய்தார், விஜய் கரூருக்கு லேட்டாக வந்தார், விஜய் போனதுதான் தப்பு, இந்த மாதிரி அவதூறுகளை எவ்வளவு பரப்பினாலும் விஜய் அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்க எழுச்சியை மாற்றவே முடியாது. இதுதான் உண்மை. அதனால வந்துட்டு எல்லா மந்திரிகளும் எல்லா அமைச்சர்களும் வெளியில வேணா சொல்லலாம், கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு அவங்களுக்கே தெரியும். இங்கே கூடுற கூட்டம் ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கூடின கூட்டம் இல்லை. எங்கள் அண்ணனோட பாசத்துக்காகவும் எங்கள் அண்ணனோட நோக்கம் வெற்றி அடையணுங்கிறதுக்காக எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் இங்கே ஒன்றா கூடி நிற்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சு சார். தமிழ்நாட்டில் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்காம எடப்பாடி சாராக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி கூட்டி காட்டுங்க சார். ஒரு கூட்டம் உங்களால் முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன, நீங்கள் கூடுற கூட்டம் ஓட்டா மாறாது. ஒருவேளை இதெல்லாம் ஓட்டா மாறிடுச்சுன்னா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அதனால் மக்கள் விரோத இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அரசையும் இதற்கு முன் ஆண்ட அதிமுக அரசையும் இந்த மண்ணை விட்டு இந்த மக்களின் மனநிலைமையை விட்டு அகற்றுவதற்காக மாற்று அரசியலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எங்களது தமிழக வெற்றி கழகம், எங்கள் அண்ணன் தலைவர் தங்க தளபதி விஜய் அவர்கள்.